வேலை. அதுதான் நம்ம ஊர்லும் வேலை தான். ஆனால் செஞ்சிடுவா இப்படி சொல்லுவல்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். அதாவது ஒரே கொஸ்டின் பட் அதில் ரெண்டு மீனிங் இருக்கு. பணி தொடருமா, யுவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா ஒரு கொஸ்டின். அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா, பணி தொடருமா? இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனால் இது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு. நடிக்கிறது நான் ரசித்து பண்ணுற விஷயம், இதுவும் ரசித்து தான் பண்ணுறேன். நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ அதனால இப்போ வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியூவில் வந்து இருக்கார்ல, அந்த மாதிரி நான் ஆசுவாசம் ஓகே, அவ்வளோதான். என்ன யோசிக்க முடியல எதுவும். அது அந்த சக்ஸஸ் ஆனது மட்டும்தான். இல்லை, இங்கே நிஜமாக சொன்னால் நிறைய ரிலீஸ் தமிழில் இருந்துச்சு, தியேட்டர் கிடைக்கல. இப்போது அப்புறம் பண்ணலாம்னு நினச்சேன், அதுதான். Jojo sir, congratulations, a fantastic film. Thoroughly enjoyed your film. Ipo, the question that I'm asking is on behalf of Malayalam cinema. Ipo, matta South Indian languages they're all making, when they release a film, they release it in all 4 South Indian languages. And Hindi liyum podranga. 5 languages release பண்றாங்க. Malayalam cinema has always provided us quality content, and we're impressed with exceptional Malayalam films. In fact, இந்த படமே கூட இப்போ இங்க ஸ்கிரீன் பண்ணலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. A vast majority of us would have missed it. Why is it that you are not making pan-Indian films, especially except for Dulquer Salman, who's actually whose movies are being made into pan-Indian films? Most other Malayalam films which are coming out are quality content which we find out later. Why is it that other languages la neenga simultaneously release பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்குது, இந்த படம் ஒரே டைப்பில் எல்லா இடத்துக்கும் வரணும், மக்கள் பார்க்கணும் எல்லாம். ஆனால் எனக்கு கிடைச்சது இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதனால அப்படி வந்தேன். ஆசை இருக்குது, ஒரேபடியாக ரிலீஸ் பண்ணதான் ஆசை இருக்குது. ஆனால் இப்போ தான் முடிஞ்சது. அது தெரியாது, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதுன்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன், எல்லா மக்களுக்கு பிடிக்கும் அது சொல்லுது. நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்ணுறது. சார், நீங்கள் ஒரு நடிகர், இப்போ சார் இங்கே டைரக்டும் பண்ணியிருக்கிறீங்க, பிரமாதமாக இருக்குது படம். அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபாகமாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸில் போடலாம்ல, எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி? அவங்க உங்களை தாண்டி அடித்து தூக்கி இருக்கிறாங்க 2 பேரும். எப்படா மாட்டுவாங்க அவங்க கையிலங்கிற லெவலில் பார்க்குற எங்களுக்கு பெப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லம் பெருசாக இருப்பாப்புல, நீங்கள் 2 சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க. இல்லை, இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல, ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ளே இருக்கிறது இல்லை, மைண்ட் செட் உருவத்தில் இல்லை. தண்ணி போட்டாலும் வலிச்சாலும் அது அது இருந்தால் ஏறிடும், இல்லைன்னா இது நான் மை ஒப்பீனியன் இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. அப்புறம் அது என்னோட யோசனை, இந்த மாதிரி 2 பசங்க வேணும், அது தேடிட்டு இருந்தேன் அவருக்காக. அப்போ தான் இவர் வந்து பிக் பாஸ் அதில் கசத்திட்டு இருந்தேன், அப்படி தானே சொல்கிறோம். 2 பேரும் வந்து ஒரு பெயராக வந்து அதில் ஒன்றான பிளேயெல்லாம் நான் பார்த்து ரசித்து அப்புறம் இவரே பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக இதுதான் என்னோட டிசைன், இந்த மாதிரி இருக்கணும் இவர், அதுதான் என்னோட டிசைன். இப்போல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்தில் தான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பணின்னு டைட்டில், மலையாளத்துலேயும் அதான் டைட்டிலா? 2வது அந்த கார் கூட டிஃபெண்டர்னு காட்டுறீங்க, அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும்ல. அது நிறைய பேர் சொல்லிட்டேன். ஆனால் அது அதுவும் யோசிக்கிறது டைம் கிடைக்கல, அதுதான் நிஜம். டிஃபெண்டர் போடுறதுன்னு சொன்னேன், அப்புறம் நான் ஹலோ டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலான்னு நினச்சி ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வேறு யாரோ ரெஜிஸ்டர் பண்ணினா சம்பவம் இங்கே சொன்னால் அதுதான் ಅದರ ಮೀನಿಂಗ್. ചേട്ടാ, ഞങ്ങൾക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു മൂവി, നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. പണി പറയുമ്പോൾ സംഭവമല്ല, നിങ്ങൾ ആരുടെ സംഭവം കുറിച്ചിട്ടാണ് പറയുന്നത്?
இல்லை அது நான் சொல்கிறது மிஸ்டேக்காக இருக்கும். சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு, பண்ணினா சம்பவம்னு சொல்லுவாங்க, அதான் நான் அது சொன்னேன். வேலை அதுதான், நம்ம ஊர்லும் வேலை தான், ஆனால் செஞ்சிடுவா இப்படி சொல்லுவல்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். சார் ஜெஸ் சார், ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கேமராமேன் யார்? ஏன்னா கேமரா வந்து மிரட்டி இருக்காரு. அதே போல் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க. ஒரு சீனில் வந்து அவர் ஒரு இது பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து வருவார், இவர் போயிடுவார் பைக்கில், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அவங்க 2 பேருமே நல்லா ஆனஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க, அவங்க அபிநயாவும் அவங்களும். ஸோ எப்படி அவங்கக்கிட்ட இதை கன்வே பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போகுது, இந்த சீன் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு? ஏன்னா நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நான் தானே கோ ஆக்டர், இப்போ நடித்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். நானும் நடிச்சிடுவா, அவர் கூட இருந்து நடித்து ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமாக இந்த அபிநயா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிடுவா அவர். நமக்கு அது சொன்னால் போதும், தெளிவாக சொன்னால் கரெக்டாக வந்துடும். அவர் பண்ணுறது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்தில் இவர் பேச வேணாம், நான் வந்து இல்லை இவர் பேச வைக்கணும்னு நினச்சி அப்படியே பண்ணிட்டேன். ஆனால் அது தேங்க்யூ யூ டிட். படத்தில் அபிநயா பேசல. அந்த ஐயோ அது ஒரு இந்த என்ன சொல்கிறது, நம்ம சொசைட்டியில் பார்க்கணும் ஒரு கேரிகேச்சர் ஷேடு இருந்திருக்கு அந்த மேக்கப்பில் எல்லாமே. வந்து லாஸ்ட் சீனில் வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப்பு. அப்போ அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்ணுறது, இது அவ்வளோ பெரிய வேலை. அந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணால் டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தார், நான் இவர் எல்லாரும் கூட இருந்திருக்கோம். எனக்கு வேண்டது எல்லாமே இவருக்கு சொல்லிகிட்டே இருப்பா. அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாள். அந்த வழியில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா ஹீரோயின் வந்து இங்கே பாருங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இது மாதிரி ஃபில்அப் பண்ணுற மாதிரி, அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாகவே நாங்கள் பார்த்தவங்க. ஸோ இது மாதிரி அவங்கள கொடுமைப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும். எப்படி அவங்கக்கிட்ட ஓகே வாங்கினீங்க? ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும். அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்து படித்து அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டேன். இவர் என்ன வருதோ அதுக்கு அவர் கேஷ் பண்ணி தெரியுது. இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குது. நான் சொல்கிறத விட முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்க்கு இவர் வரும்போது எல்லாருமே அபிநயா வருது, அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே. அம்மா வந்து எங்கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் சொல்லுங்கள் சார். சொன்னார், சி ஐ மீன் நார்மல் பர்சன், அந்தபடியே பிஹேவ் பண்ணிடுங்க, ஸ்ட்ரைட்டாக போல்டாக சொல்லிட்டேன். அப்போ இருந்து எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பண்ணிது. எப்பவுமே வந்து தமிழ் படத்தில் நம்ம தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டன் தான் காட்டுவாங்க. இதுலேயும் வந்து மலையாள போலீஸை வந்து அதுதான் காட்டியிருக்கீங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்க்க முடிகிற ஒரு 2 ஹீரோ வில்லன்களை, ஆனால் வந்து போலீஸ்காரனுக்கு பிடிக்கவே முடியல. கடைசி அவங்கள போய் சரண்டர் பண்ணி காட்டியிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? என்னன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான், அவ்வளோதான். அது சினிமா எஸ்தெட்டிக்ஸில் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறது. இப்போ 3 நாள் ஸ்டோரி தான் இதோட. 3 days ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதில் இதுதான் முடியுதுன்னு நானே நினச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் 3 days. அதிலும் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு. அதில் அப்படி தான் நடக்கும்னு நினச்சி பண்ணிட்டேன். இது சரியானு சொல்லலை, இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை.
ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல, முடிக்கணும்ல, அப்புறம் யோசிச்சு பண்ணது. இதுதான் நம்மோட பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் பண்ணால் கண்டிப்பாக முடியும். இதை விட நல்லதா இந்த படம் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட்டேஷன். சார் அப்புறம் சார் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார்? கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்தில், அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணீங்களா இல்லை வேற கிளைமேக்ஸ்? நிறைய யோசனை போயிருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போதே நிறைய யோசனை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ணிட்டேன், இதா இருக்கணும். அந்த விஷுவல் மனசில் வந்ததுனால அது முடிச்சிட்டேன். இல்லை சார் இது எத்தனை நாளில் ஷூட் பண்ணீங்க? எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு சார்? இல்லை இது எடுப்பா நான் 100 days ஷூட் போயிட்டேன். டைரக்டர் சார், ஏன்னா இந்த சிங் சவுண்டு படம், இது சிங் சவுண்டில் தான் பண்ணியிருக்குது. அதனால எல்லாமே வெளியிடும். அப்போ நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் புதுசு எல்லாமே வந்து ஒரு 40+ நியூ ஆர்டிஸ்ட். அதனால டைம் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன். ஆனால் புது ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல. எல்லாமே வந்து அந்த லெவலுக்கு போயிருக்கு. சார் நீங்கள் வந்து டேரக்டரு, நடிகர், அதாவது நடிகராக இருக்கும்போது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. டேரக்டும் போது இந்தாங்கியிருக்கேன், டைரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீனில் வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். என்ன சொல்லுது, பொழைச்சு போனோம்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் எங்கே உட்கார முடியாது. அது நம்ம படம் பண்ணுறது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான். ஆனால் இது எல்லாமே என் லைஃப்பில் வந்து இது ஒரு சர்வைவல் மோடில் இருக்கும். நல்லபடியாக பண்ணால் இங்கே நல்லபடியாக நிற்க முடியும். வேற எதுவும் பேக்கப் கிடையாது. அது அந்த மாதிரி அப்போ நம்ம பெஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே. அதுதான் சீக்ரெட். சார் ஜார்ஜ் சார், இங்கே ஒரு கொஸ்டின் சார். இப்போ 2 போர்ட்ஃபோலியோ நீங்கள் இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஒன்று கிரிங்கிற கேரக்டர், இன்னொன்று ஆஸ் அ டேரக்டர். இன்னொரு எஸ்டிமேஷன் அண்ட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், ஹூ வாஸ் அ வின்னர், த ஆக்டர் ஆர் த டேரக்டர்? 100% டேரக்டர் தான் வின்னர். லாஸ்ட் கொஸ்டின். டேரக்டரோட ஆர்ட் தான் சினிமா. சார் ஒரு நிமிஷம். தமிழ்ல ஐயோ எல்லாரையும் வச்சு டைரக்ட் பண்ணதான் ஆசை இருக்கு. கிரிச்சேட்டா எல்லாருமே சூப்பர் தான். டைரக்டர் கிரிச்சேட்டா இந்த பக்கம் பார்க்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார் வந்து இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா தலை தான் ரேசிங்கில் பயங்கரமாக ஓட்டுவார் காரு. ஆனால் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் பயங்கரமாக மிரட்டி எல்லா இடத்தையும் சர்வசன் திருப்பிருக்கீங்க. ஸோ அது எப்படி ப்ராக்டிஸ்? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இன்ஜூர் கால் இதுவாக இருந்தது வேறு. அவருக்கு ப்ராக்டிஸ் எதுவுமே வேண்டாம், அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும். அவர் ரொம்ப ஸ்பீடு, ஆனால் ரொம்ப சேஃப்டியாக ஓட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிரைவர் அவர், நல்லா ஓடும். இருக்காங்க, டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. சரி, கேன் ஆஸ்க். சார் கொஸ்டின். தமிழில் ஆமாம், இப்போ தமிழில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கன்னடா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷெடியூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்காக டேட் அலாட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கமிட் பண்ண ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணலை. ஒரு நிமிஷம். இப்போ நான் இந்த ஹாலில் இருக்கேன்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. யார் கூட ஒரு போஸ்டர் கூட வேறு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதுக்கு கம்பல் பண்ணல. அப்போது நீங்கள் உங்களால் முடிஞ்ச விதி சப்போர்ட் பண்ணிடணும்.
அதுதான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. பண்ணுவோம்ல. தேங்க்ஸ்.